Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கான பலன்கள் என்ன, அவங்களோட எதிர்பார்ப்பு சவால்கள் என்ன, அவங்களுக்கு என்ன கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்குது, எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, அந்த வீக்கான விஷயங்கள், வீக்கான கிரகங்களோட பவர் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற டாக்டிஸையும் நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் என்ன, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களோட பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப அற்புதமாக குடும்ப ஒற்றுமை இருக்க பொழுது. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கான சில நல்ல அதாவது உங்களுக்கு ஃபைனான்ஷியல் விஷயத்துலேயும் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களோட பார்ட்னர். அது நீங்கள் பார்க்குறவங்க இப்போ ஃபீமேல் எனர்ஜின்னா உங்களோட மெயில் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு குடும்பமாக அவங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து அவங்களோட டைம் இருக்கும், உங்களுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட சுக துக்கங்கள் எல்லாத்துலேயும் அவங்களோட என்ஜாய் பண்ணி இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது எல்லாமே பேசி அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுப்பீங்க. அந்த மாதிரி இப்போ சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களோட சேர்ந்து அவுட்டிங்லாம், இந்த மாதிரி கெட் டுகெதர், ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது பார்ட்டி, அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் வெளியில் போகிற மாதிரி வெளியில் ஏதாவது ஒரு அவுட்டிங் போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு சிலருக்கு அதாவது திருமண பாக்கியம், திருமணத்துக்காக நீங்கள் அலையன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அலையன்ஸ், ஒரு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கேர்ள்ஸ் சைல்டு உங்களோட வீட்டுக்கு வரப்போகிறாங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. ஸோ பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பெண்களுக்கு ஃபேவரபுளாக நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜியாக இருந்தால் பெண்களுக்கு எப்போவுமே அவங்களுக்குன்னு ஒரு கர்ட்டசியோட ஒரு அக்கறையாக அவங்கள கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பெண்கள் இருக்காங்க, உங்கள் மனைவி இருக்காங்க, இல்லை உங்கள் மகள் இருக்கா, இல்லை அம்மா இருக்காங்கன்னா அம்மாவை மட்டும், ஒரு சிலர் அம்மாவை மட்டும் தூக்கி வச்சிட்ருப்பீங்க. அந்த மகளாக இல்லை அப்புறம் உங்களோட மனைவியாக இருக்கிறவங்களையும் அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு சிலருக்கு நான் இது சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு, இப்போ இந்த இன்ட்யூஷன் வந்தது, அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி பெண்களும் நீங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்க அந்த பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, உறவுகள், ஓகேவா, அவங்களுக்கு இப்போ மாமியார் இருக்காங்க, இல்லை கசின் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களை மாதிரி அவங்களே இது பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்கக்கிட்ட உங்களோட அன்பை ஷேர் பண்ணுங்கள், அன்பை பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்க பெண்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்க. இப்போ பார்க்குறது ஒரு மாமியார் கேரக்டராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மருமகிட்ட பிரியமாக இருங்க, அவங்கள உங்கள் மகளாக நினச்சி பேசுங்க. ஓகேவா? கண்டிப்பாக அவங்களும் அந்த இன்டென்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அவங்களும் உங்களோட அன்பை புரிஞ்சுக்குவாங்க கைஸ். அதனால் பெண்களுக்கு பெண்களே அன்பாக நடந்துக்கோங்க. ஜென்ஸ் மட்டும்தான் அன்பாக இருக்கணும்னு கிடையாது, பெண்களுக்கு பெண்களும் அன்பு காட்டணும். அப்போ தான் அந்த வீட்டில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் நிலைக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வராங்கன்னா மகாலட்சுமி வராங்கன்னு அர்த்தம். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு பெண் குழந்தை வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்க மகாலட்சுமின்னு தானே சொல்கிறீங்க. அதே மாதிரி தானே ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு பெண் அனுப்பி வைக்கிறாங்க கல்யாணமாகினா அவங்க உங்களோட வீட்டோட மகாலட்சுமி, அவங்கள நீங்கள் கொண்டாடணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா அற்புதமாக சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் நடக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ரீகன்சிலேஷனுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? உங்கள் பர்சன் உங்களுக்கு ரொம்ப பாண்டிங் தருவேன், உங்களை அப்படியே டேக் கேர் பண்ணிக்குவேன், அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக வருவாங்க. உங்களை இனிமேல் நான் வேறு லெவலில் வச்சு பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அவர் அப்பா இவர் அப்படின்னுவீங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜி இருந்ததுன்னா உங்கள் ஃபீமேல் அவளா நீ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அப்படி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒரு சிலருக்கு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. இந்த மாதிரி
உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணி உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் எல்லாமே நல்லா கொடுத்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கூப்பிட்டு போகிற மாதிரியான பர்சனாக இருப்பாங்க வரவங்க. ஓகேவா? அதே மாதிரி ரீகன்சிலேஷனுக்கு வரவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிலர் வந்து உங்களோட ஃபைனான்ஸ்க்காக ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கல்ல, அந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா கொஞ்சம் உங்களோட அந்த அதாவது சக்ஸஸை ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஓகேவா? இது வந்து நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இல்லை ஏதாவது புது ஜாபுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அதில் வந்து தீவிரமாக இருக்கீங்க அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் கூட காமிக்குது. ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ரொம்ப கோவத்தை குறைச்சிக்கணும். உங்களுக்கு அடிக்கடி ஷார்ட் டெம்பர், அதாவது கோபம் வரும் சட்டுன்னு. அதனால் அந்த கோபத்தினால மற்றவங்க வந்து ஹர்ட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இது வந்து ஏதாவது நெருடல் இருந்ததுன்னா பிரேக்கப் திரும்ப ஆகுமா, திரும்ப இதில் ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு டவுட் இருந்தால் பர்சனல் ரீடிங்க்கு வாங்க, தெரிஞ்சுக்கோங்க, கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆரா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதம் உங்களோட உறவுகளில் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். அதனால் நான் ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து நீங்கள் லேகிங் இருக்குன்னா அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படி வந்து வெளில வரணும் எல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்திடும், ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பொருந்தும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு சிச்சுவேஷனில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அது வந்து ரெசனேட் ஆகும். எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கே சொல்கிறேன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. ஒரு சிலர் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்குது. ஒரு சிலர் ரீகன்சிலேஷனுக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ரீகன்சிலேஷன் இருக்குது. அவங்க ஃபுல் சப்போர்ட் தரக்கூடிய ஒரு நல்ல பர்சனாக மனம் திருந்தி நல்லவங்களாக வராங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப கோவப்படாதீங்க. உங்களோட உறவை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகேவா? பழைய விஷயங்களை பேசாதீங்க. பழசு பேசினீங்கன்னா அதுதான் ரிப்பீட் ஆகும். அதனால் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா இருக்கவே இருக்குது டிவைன் பாத் சேனல். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி ஒரு சரியான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? எப்படி நீங்கள் வந்து இருக்கணும், எப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், எப்படி மெடிடேஷன் பண்ணணும், எப்படி உங்களோட சக்கரா ஆரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி நான் பவர் பண்ணிட்டேன்னா அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும், எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இனிமேல் வந்து யாரை பற்றியும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. யாரை பார்த்தும் நீங்கள் வந்து இந்த உறவு நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா, இவங்க வந்து நமக்கு வந்து நல்லவங்களா கெட்டவங்களா, அந்த நெருடலே உங்களுக்கு வேண்டாம். ஈஸியாக உங்கள் வழியில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். உங்கள் கூட வரவங்களையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ இந்த ரீடிங் வந்து சொல்கிறது வந்து ஒரு சிலருக்கு டவர் மூமெண்ட் இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் உங்களோட உறவுகளோட ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது வந்து கார்மிக்காக தெரியுது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கு திரும்பி வரல, நீங்கள் கொடுக்குற ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு திரும்பி வரல, உங்களோட டைமு, மணி, எனர்ஜி எல்லாத்தையும் வந்து அவங்க ட்ரைன் பண்ணிகிட்ருக்காங்க. பி கேர்ஃபுல். ஓகேவா? ஸோ இது ஒரு சிலருக்கு. ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னா நீங்கள் உங்களோட ஆராவையும் செக் பண்ணிக்கோங்க. ஆரோ ஸ்கேன் எடுத்து பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அடிக்கடி டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி பெட் ரெஸ்ட்லாம் எடுக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணணும் கைஸ். ஓகேவா? கொஞ்சம் பவர்ஃபுல்லான காட்கிட்ட ப்ரேயர் வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ராஸ் ஹீலிங் இருக்குது, தேவைப்படுது, பிளாக்கேஜஸ் இருக்குது. ரொம்ப ஒரு சிலர் வந்து ஓய்வு எடுக்கணும்னு நினச்சி பண்ணுறீங்க. ஒரு சிலர் உங்களால் வேலை செய்ய முடியல, உங்களோட ஃபர்தராக டே டு டே ஒர்க்கே பண்ண முடியாதனால அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் நியூ பிகினிங், ஒரு சிலருக்கு வந்து அந்த டவர் மூமெண்ட் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதம் அந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்து சிங்கிளாக இருப்பீங்க. உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வராங்கன்னு சொன்னேன்ல. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன், ஒரு சிலருக்கு வந்து நியூ பார்ட்னர், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு நல்ல சப்போர்ட்டிவான பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வராங்க.
அவங்க உங்களுக்கு வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவல் கூப்பிட்டு போகிற மாதிரி வருவாங்க. உங்களோட அந்த இருண்ட வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு ஒரு ஒளி தீபமாக இருந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க கைஸ். ஓகே, ஸோ நல்ல ஒரு அற்புதமான நல்ல பேராக வருவாங்க. ஓகேவா? ஒரு சிலர் உங்களோட புது முயற்சிகளை ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து உங்களை பேஷனேட்டாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க. அதில் தொடர்ந்து நீங்கள் பயணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நல்ல ப்ளஸ் கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ப்ளஸ் கர்மா அதுக்கான விஷயம் இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்கும். இன்கேஸ் நீங்கள் மைனஸில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால் நல்லதே பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பீங்க. சில பேருக்கு வந்து மூன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் வந்து உங்கள் சைல்டுஹுட்டில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருங்க. எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்ட்டு. உங்களுக்கு யாருக்காவது வந்து பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டவுட்டோ இல்லைனா நான் சொன்ன விஷயங்களில் லேகிங் இருக்குது அப்படின்னாலும் டவர் மூமெண்ட்டில் யாராவது இருக்கீங்க, அது வந்து நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் நீங்கள் கொடுக்குற அன்போ உங்களோட சப்போர்ட்டோ அவங்கக்கிட்டேருந்து திரும்பி உங்களுக்கு வரல அப்படின்ற டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆர்எஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் சந்தேகமே கிடையாது. ஓகேவா? நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து தான் பார்க்கணுன்னு கிடையாது. அதுக்கு நான் சொல்கிற விஷயங்களே பொருந்தும். நீங்கள் டக்குன்னு அப்படி எடுத்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நான் பர்சனல் ரீடிங்கும் தருவேன். ஓகேவா? ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தரேன், இன்னொரு விஷயமும் தரேன். உங்களோட கிரகங்கள் இந்த மாதத்தில் எது எது பவராக இருக்குது, எது எது கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி பவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த விஷயங்களும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், ராகு, புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்காங்க. ஓகேவா? மற்ற கிரகங்கள்லாம் வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள்ளே, அதாவது அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, உங்களுக்கு பவர் கம்மியாக இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு குருவோட அருள் எந்தெந்த இடத்துலலாம் முக்கியமாக தேவை இருக்குது அந்த எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குரு பகவானை வந்து நீங்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது உங்களுக்கு அங்கே. இப்போ திருமணம் பார்க்குறது, ஓகேவா? திருமணத்துக்கு அந்த திருமணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம், ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குருவோட அந்த இது கம்மியாக இருக்கும் போது அதை செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறமா சனியோட ஆதிக்கம், சனியும் ஃபேவரபுளாக இல்லை. ஸோ கேதுவும் அப்படி தான் இருக்குது. சுக்கிரனோட இதுவும் வீக்காக இருக்குது, சன்னோட இதுவும் வீக்காக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து மெயினான அந்த விஷயங்கள், அதை சுப நிகழ்ச்சிகள் அது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேவைப்படுற விஷயங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இப்போ 5 கிரகத்துக்கும் போயிட்டு நீங்கள் வந்து நான் பரிகாரம் பண்ண சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. 5 பேருக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 9 வாரம் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுக்குள்ளே இந்த ஒரு மாதம் ஓடி போய்டும் இல்லையா? இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய அந்த 4 கிரகங்களோட பவர் மஸ்ட்டு உங்களுக்கு இருக்கா, அது நீங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது, உங்களோட அந்த ஃபேமிலி லைஃப் வந்து ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்குது, ஒரு சிலருக்கு திருமணம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த பேர் அமையறதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னேன். அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரீகன்சிலேஷனும் வாய்ப்பு இருக்குது. புதுசாக நீங்கள் ஒரு உறவுக்காக நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, உங்களோட அந்த பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் உங்களுக்கான நியூ லைஃப் வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க, அது ஆனால் ஒரு சிலருக்கு டவர் மூமெண்ட் காமிக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்கள் உறவுகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த உறவுகள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இல்லைனா உங்களோட லவ்வர்ஸ். உங்களுக்குள்ளே அந்த பிரிவினல் வருது அப்படின்னா அது வந்து இங்கே எனர்ஜி வந்து நல்லா தானே இருக்குது. ராகு 3 இதெல்லாம் வந்து சந்திரனோட இதெல்லாம் நல்லா இருக்கும் போது நீங்கள் அப்போது உங்களுக்கு டவர் மூமெண்ட் வருது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக உங்கள் ஜாதகம்
இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த் நேம் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக நான் சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி பர்சனல் ரீடிங் இருக்க வேணும், அடுத்து மூவ் ஆன் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட ஆரா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் உங்களோட பேருக்கும் வந்து ஆரா ஸ்கேன் பண்ணுங்கள். உங்களோட ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே வந்து சுக்கிரனும் வீக்காக இருக்கார், குருவும் வீக்காக இருக்கார். ரெண்டாவது சனியோட பவர் ஆதிக்கம் வந்து கம்மியாக இருக்குது. உங்களுக்கு சனியோட பிளஸ்ஸிங்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் நிறைய மன உளைச்சல், நிறைய இந்த அடிபட்டுக்கிறது, ஓகேவா, உங்கள் காலில் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பெயின் இருக்கிறது, நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுது அப்படின்னாலே இவரோட இது இருக்குது. ஓகேவா, சரி, அதனால் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதையும் கவனிச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் வந்து டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான் ப்ளஸ்ஸுக்கும் மைனஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள். ரெண்டாவது, உங்களை வந்து எனர்ஜைஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களோட பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணும் பொழுது உங்களுக்கான அந்த ப்ரேயர் வந்து பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிற அந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் ஈர்க்கணும், நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஒரு குட் ரிசீவராக இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்க அந்த தேவையற்ற நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பர்சனாக நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்கு தான் இந்த ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் இருக்கா பார்த்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க, மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரியா? ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு சரியான குருவோட வழிகாட்டுதல் கிடைக்கும் பொழுது உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். ஸோ உங்களுக்கு டிவைன் பாத் சேனல் இருக்குது, எந்த சப்போர்ட் வேணும்னாலும் நான் பண்ணித்தரேன், வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீனில் தெரியல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, என்ன ரீசன் அப்படிங்கிறது, ஓகேவா, உங்களுக்கு என்ன பர்சனல் ரீடிங் வேணுமா, இல்லை ஆரா சக்ரா கிளன்சிங் வேணுமா, பிளாக்கேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா உங்கள் பேர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், ஆரா ஸ்கேன் வேணுமா, எதுன்னு தெளிவாக கேளுங்க. உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருவேன். சரியா? காட் பிளஸ் யூ. குரு சரணம்.